லைக் அண்டிக்கும் லாஜி அம்மாவுக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அதை பிறகு சொல்கிறேன். அதை விட இன்றைக்கு வந்து ராஜண்ணாண்ட பிறந்த நாளை முன்னிட்டு யூகேலேருந்து உதவி செய்திருந்தவ, அது மட்டும் இல்லை பார்சல் அனுப்பியிருந்தவ, சின்ன பிள்ளைகளுக்கு போய் கிஃப்ட் பண்ண போகிறோம். எங்களுக்கும் அனுப்பியிருந்தவ. இப்போ கனகாலத்துக்கு பிறகு ஒரு பார்சல் வருது. கடைசியாக ஆஸ்திரேலியாவிலேருந்து சசியாக்கு அனுப்பியிருந்தவா. இந்த பார்சலை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த அண்ணா அது மட்டும் இல்லை கேக்களும் வேண்டி இப்போ நாங்கள் 2.5 கிலோ கேக் வேண்டினாங்க. அதோட ஹாட் ட்ரிங்க், அதாவது மைலோ அப்படியான ட்ரிங்கும் வந்து அந்த நர்சரிக்கு கொடுக்க போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை இந்த ஃபோனுக்கு என்ன நடந்ததையும் அப்டேட் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னா நேற்று அப்படியே நித்திரை ஆகிட்டேன். வீடியோ போட்டிருந்தேன் நான், ஃபோன் பிரச்சனை ஒன்றும் ஆகலையாண்டு. அப்போ நிறைய பேர் கால் எடுத்துருந்துருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் இந்த நேரம் ஒன்றில் வச்சுருக்கலாம். ஆனால் வீடியோ எடுத்து ஒன் பண்ணி பார்த்தா 5-6 மெசேஜ் வந்துருந்துச்சு. ராஜண்ணாவும் இந்த பிறந்தநாள் கொண்டாடுற அண்ணாவும் கால் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ நான் எழுப்பினோன்னா திருப்பி ஒரு மிஸ் கால்லாம் அடிச்சு விட்றேன். என்ன நார்மல் கால் தானே அடிச்சு விட. அந்த அண்ணா அடிச்சு சொன்னார், பார்சல் என்ன மாதிரி தம்பி என்ன? அப்போ சொன்னான், பார்சல் வந்து அவங்க கொரியர் சர்வீஸ் அவளாண்டு சரியில்லை. இங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கும். கொழும்புலேருந்து ஜெஃப்னா வாரத்துக்கு வேறொரு பார்சல் சர்வீஸில் தான் அனுப்பியிருப்பினோம். அப்போ அதையும் போய் நான் எடுக்கிறதுக்கு இன்றைய மார்னிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, பிரதான அப்டேட் என்னென்னா ஃபோனை பற்றி தான் சொல்ல வந்தேன். அப்போ சரியண்டு கடைசியாக 2-3 பேர் இருந்தவன் யூகேலேருந்து ஒரு யூடியூபர் ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாவா, ஒரு அக்கா ஒரு ஆள் அவள் வந்திருக்கிறான். 2 பேர் மெசேஜ் பண்ணினவா, மீனாக்கா கனடாவிலேருந்து, இன்னொரு அக்காவும் போட்டிருந்தவா. சரி என்னட்டு சோர்வன் அண்ணாவும் ஏதோ மெதட் அனுப்பியிருந்தார் ரீசெட் பண்ணுறது. சரி என்னட்டு அவர் மெதட் மெயிலும் அனுப்பியிருந்தவர், ஒரு மெதட்டில் போட்டிருந்தவர். அப்போ நான் கொண்டு போய் ப்ளக் பண்ணினேன். ட்ரை பண்ணி பார்ப்போம், சார்ஜுக்கு போட்டு பார்ப்போம். என்ன 1/2 மணி நேரம் சார்ஜ் பண்ண சொல்லி அந்த மெதட்டில் இருந்தது. சார்ஜ் பண்ணால் ஒரு குட் நியூஸ், சிவப்பு கலரில் பேட்டரி இந்த லோ வந்து இண்டிகேட் பண்ணி ஒன்றும் ஆயில ஃபோன். அப்பாடா, அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி. அப்போ ஃபோன் வந்து ஒன்று ஆகிட்டு பிறகு தெரியும் எனக்கு அந்த பேசிக் அது வேலை செய்துச்சேன்னா ஃபோன் கட்டாயமாக ஒன்றாகும். அப்போ ஃபோனும் ஒன்று ஆகிட்டுது. சந்தோஷம். எல்லோரும் அக்கறையாக கேட்டிருந்தேன், நீங்கள் என்ன தம்பி யாரும் மந்தா எடுக்கிறேன்னுட்டு. இனி அந்த பிரச்சனை இல்லை, ஃபோன் வேலை செய்யுது. நான் வீடியோ அழிக்கல, கீழே கமெண்ட்டில் பண்ணி விட்டேன். நான் அப்புறம் அக்கா ஜோதிச்சு கொண்டு இருப்பினா. இப்போ சரி, இப்படியே நான் வீட்டுக்குள்ளே போக போகிறேன். இந்த பைக்கில் வந்துருக்கீங்கன்னா வாழைக்குள்ளையே எங்கே கிச்சனுக்கு வச்சு தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். சுவரன் எங்கள் கிச்சன் எப்படி இருக்குது பாருங்க, வடிவாக இருக்குது. என்ன சாமான் சுவரன் சோஜி என்ன செய்றீங்க? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இங்கே பாருங்கோ, எனக்கு டவுட் வந்துடுது, இது பார்சல் உடைச்சிருக்கலாம் ஏற்கனவே உண்டு. என்ன அவைய உரிச்சு போட்டு திருப்பி ஒட்டிவினேன். இங்கே 2 பேரும் ஒட்டி இருக்குது. இங்கே வாங்க காட்டுங்க இருக்கா. இங்கே பாருங்க, இந்த ஸ்டிக்கர் உரிச்சு இங்கே பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே பிச்சு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் வந்து சும்மா காக ஒன்று போட்டிருக்கிறேன். என்ன தெரியாது, உடைச்சு பார்த்தா தான் தெரியும். வாசமாக இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. வா தோமஸ், இது நல்ல ஒரு பிராண்ட். நான் நினைக்கிறேன் எந்த நாடு போட்டிருக்கு. இது ஒன்று என்ன செஞ்சு இது என்ன சொல்லுங்க. இந்த ஸ்கிட் இது ஒரு ஸ்வீட் ஐட்டம், பிஸ்கெட் ஐட்டம், குக்கீஸ். இது பச்சை மிளகாய்னு சொல்றாரு. இந்த இதை பார்த்துட்டு பச்சை மிளகாய் பார்த்து கச்சான். இது நிறைய சாக்லேட் தான் நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த சாக்லேட் கேரமல் அண்ணா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் போட்ட சாமான எல்லாம் வந்துருக்காண்டு அண்ணா, எல்லாம் போட்ட சாமான்கள் அரைச்சு கொள்ளுங்க. ஏரோன்னா பபிள் பபிளா இருக்கும்.
பீனட்ஸ் வந்து 3 வந்திருக்கு. பீனட்ஸ் ஜஸ்ட் 3 வந்திருக்கு. அதே மாதிரி நிறைய சாக்லேட் தான் அனுப்பியிருக்கிறாரு. கேட்பரி டபுள் டெக்கர் அப்படி கிரன்ச்சி அதெல்லாம் இருக்கு. அம்மா அந்த கரண்ட் லைட் எடுத்துதாங்க. அந்த அலை இருக்கு வெள்ளையா அந்த ராட்டால எடுத்துதாங்க. அங்கால இங்கால இருக்கு இங்கால இருக்குன்னு சொல்லுடா. அதனால கூட அனுப்பியிருக்கா சாக்லேட் வந்ததுன்னு. இந்த கேமரா எடுக்கிறாங்களான்னு வேப்பிலேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா இதுதான் சொல்லுவேன். ஸ்கில்டர்ஸ் வந்து அனுப்பியிருக்கிறார். இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். 72 பேக். இது அந்த ட்ராஃபி பழம் ஃப்ளேவர். இதுக்கு எது வந்திருக்கு? இதுக்கு பேர் ஒன்றும் இது சுதர்சன் வந்திருக்கு. இது சுதர்சன் வந்திருக்கு. அப்போ சுதர்சனுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். விளையாட்டு கட்டியோ உடுப்புகளாம். நல்ல டிஷர்ட். நல்ல பெட்டி. உங்களை காணாதே. சூப்பராக காணா. சரி காணும் அது அப்பா நீ என்ன எனக்கு காணாண்டா தம்பியை வைக்க தான் போவோம். அது யோசிக்கணும். அது காணும் படிவா மீடியம் சைஸ் காணாது. சரி ஒரு டிஷர்ட் ரெண்டாவது டிஷர்ட் என்ன நான் வீடியோவில் ஹாஃப் தான் எடுக்கிறேன். நான் செல்ஃபியில் விட்டு என் உயரம் தெரியா பாருங்க. உயரத்தை பாருங்க. சரியான உயரமான ஆள். நல்ல இதைத்தான் சொன்னேன். அந்த அண்ணன் உடைச்சிக்கிட்ட இந்த எடுத்துட்டு நம்மண்டு. ஆனால் வந்துடு கண்ணு. அந்த இது மட்டும் 3ல ஒன்று வந்திருக்குது. ஏன்னா அந்த உள்ள கொன்றையில வெளிநாட்டுல இருந்து இந்த இது கொன்றையிலான்னு சொன்னாங்க. இது வந்து நர்சரி டொனேஷன். இது நர்சரி டொனேஷன் போட்டிருக்கு. இதை கவனமாக பார்ப்போம். எடுத்து காட்டுங்க. இதை பாருங்க. நர்சரி என்ன சாமான் அந்த பென்சில் அதில் வந்துருக்க நினைக்கிறேன். நர்சரிக்கு தேவையான டூல்ஸ் பென்சில்கள் பென்சில் ரேசர் செட் எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். முண்டைக்கு கொடுக்கணும். எக்ஸசைஸ் புக் கலர் தீட்டுறது. உங்களுக்கு புரியுமா இருக்கு. இதை வைங்க முதல். உங்களுக்கு அங்கே இன்னொரு பட்டிக்கு அங்கே வரும். இதெல்லாம் இது கொடுக்குறது அன்பளிப்பு செய்யணும் வேறு பள்ளிக்கூடத்துக்கு. இது வந்து சுவர்ணன் குட்டியா அண்ணாக்கு நான் நீங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இது உங்களுக்கு தான். நீங்கள் உடைக்கும் உடைச்சி காட்டுங்க. சுவர்ணன் உடைக்க விடுங்க. அவர் கொஞ்சம் உடைச்சி சரியா என்ன வந்து பாப்பா சுவர்ணன் குட்டிக்கு. வாவ் மவுஸ் சுவர்ணன் குட்டிக்கு என்ன வந்திருக்கான். இதை எடுங்க. வாவ் என்ன வந்து பேபி மையா குட்டி. ஐ என்ன அது? மையா குட்டி. புரியுமா வைங்க உங்கள்கிட்ட. உங்கள்கிட்ட தனியாக வைங்க. சோப் சோப் தான். ஓகே இது என்ன சாமான்? நீங்கள் இதுக்கு வைங்க. அது ஓப்பன் பண்ணி பாருங்க. கலர் சோக் வேண்டி தந்துருக்கீங்க. எனக்கு காணுமான்னு பார்க்குறாரா? வாவ் நல்லது. நீங்க போட்டு வாப்பீங்க.
வேறு எடுங்க வேறு எடுத்து பாருங்க நீங்களே குட்டி ஸ்வேட்டர் ஜீன்ஸ் குட்டி ஜீன்ஸ் குளிர் இருக்குன்னு இல்லை நல்ல மாமா மாமா நல்ல மாமாவாம் உங்க இதெல்லாம் வந்துருக்கு சுச்சிக்கு கீறி பாருங்க எப்படி ஆகும் சரி 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 அதெல்லாம் கீழ முடியா கொப்பில அங்க இல்ல கொப்பில எகறலாம் அதுக்கு என்ன இந்த மூடி வருது அங்கே இருந்து எடுத்துருக்கோம் என்ன உதுகுடி தெரியும் உங்களுக்கு ஆ என்னதான் தெரியும் உங்களுக்கு மூடி வைங்க நல்ல கலர் கவனம் கிளிக்கா கூட ஆறுதல் இது ஒரு கொப்பி இருக்கு பாருங்க என்ன இருக்குன்னு காட்டுங்க துறந்து பாருங்க நீங்களும் படிக்கிறதுக்கு சரி வராது கலர் இருக்கிறது நல்ல மாமா என்று சொல்லுங்க ஓ அப்பா நல்ல மாமாவா ஆண்டியும் தானே அனுப்பிடுவோம் மாமாவும் ஒரு ஆண்டியும் இது கலர் சோக்கா அழகுறது இது என்ன இது இது என்ன பேர் இது என்ன மிருகம் இந்த வெளியால் அடிக்கடா இடங்கையோ பழம் உங்களுக்கு இடங்கையா சாப்பிடு சரி இது மையா குட்டி மையா குட்டியில் இது டைனோசர் எனக்கு தெரிஞ்சதை கேட்போம் எல்லாம் டைனோசர் கூட்டங்களா தான் கிடையாது எல்லாம் வித்தியாசமான டைனோசர் பள்ளி மாரி இருக்கும் அப்போ வாவு கிடைக்க போறீங்க நீ வாவு கிடைக்கும் பாபு கடைக்கு போய் சாமான் பண்ணிட்டு மைலோக்கல் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்கணும் யாருக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த சாமான் வந்துருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு உங்களை மாதிரி படிக்கிற ஆக்களுக்கு நீங்கள் படிக்கிறேன்ல ராஜ் மாமா தான் தந்தார் உங்களுக்கு இவ்வளோ வடி வச்சோங்க ராஜ் மாமாவுக்கு தேங்க்யூ ராஜ் மாமாவுக்கு தேங்க்யூ அண்டிக்கும் ராஜ் மாமாவுக்கும் தேங்க்யூ எப்படி சேர்த்து சொல்கிறான் வடிவா இந்த பட்டன் சொன்னால ஆமாம் கேட்பேரி என்ன கேட்பேரி தான் அதே மாதிரி இங்கே பாருங்க லிட்டில் பார் இதுக்கான சாமான் வந்திருக்கு உங்களுக்கு எதுவும் ஒன்றுடுங்க ஏதாவது ஒன்றுடுங்க மோனாஸ் கொண்டு கொண்டு டபுள் டேக்கிறேன் இது நல்லா தான் வந்துருக்கேன் உண்மையாக தானே இதுதான் கேட்பேரி தான் பேசு சாப்பிடுவாங்க சரி சாப்பிட்டுட்டோம் இப்படியே நாங்கள் நர்சரியில் வந்து சந்திக்க போகிறோம் ஓகே அங்கே போவோம் நல்லதா இன்றைக்கு தான் சூப்பரான சாக்லேட் சாப்பிட்றேன் விருப்பமாகுது நன்றி சொல்லுங்க தேங்க்யூன்னு சொல்லணும் நன்றி யாருக்கு நன்றி சாக்லேட் நல்லா நன்றி சந்தோஷம் இப்போ நாங்கள் சாந்தை முன்பள்ளிக்கு வந்திருக்கிறோம் இங்கே பாருங்க சல்லி இறக்கியாச்சு ஆஸ்திரேலியாவிலேருந்து பரதண்ணா உதவி செய்கிறேன் சல்லி போட்டாச்சு ஒரு டிராக்டர் மணலும் ஒரு லேண்ட் மாஸ்டர் மணலும் இறக்கி இருக்குது என்ன அந்த வேலையில் நீட் பண்ணி கொடுக்கணுமெண்டு இப்போ நான் நர்சரிக்குள்ளே வரேன் பைப்லைன் செய்து கொடுத்தாது நீங்கள் கொண்டு வந்தது இந்த சீமேந்து உலகம் கிடக்குது மைலோ கேக் மற்றும் இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படி பென்சில் எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு படி கொடுக்க போகிறோம் எல்லாம் எப்படி கொடுப்போம் கலர் தெரியணும் என்ன வருவான் இதுக்கு என்ன பேர் குரங்கு இது என்ன பேர் மீன் மீனா இது என்ன பேர் இது மாடு மைதாவும்
இந்த பென்சில் போட்டு வச்சுக்கலாம் பென்சிலும் கொடுக்க போகிறோம் படம் படம் எல்லாம் தெரியுங்களா அம்மா மடியில் அடிச்சு வச்சுருக்கீங்களே நீங்கள் நீல கலர் மீன் நீங்கள் என்ன கேட்பீங்க நீங்கள் என்ன கேட்பீங்க மாறுதானே பென்சில் கொடுப்படுது இந்த ஸ்கில் டெஸ்ட் சாப்பிடலாம் நல்ல புளியா இருக்கு இந்த மணல் சளிகள் கிடக்கு நீ வந்து இல்லை கொங்குரீட் இருந்துட்டு போகிறோம் காணுமே நம்ம மணல் இவ்வளோ கணக்கு வந்துடு இப்போ நாங்கள் படியால் போக போகிறோம் அவே கொடுக்கலாம் நாங்கள் கொண்டாடுங்க பெரிய ஆள் தான் என்ன செய்யறது சரி சரி தேங்க்யூ இந்தாங்க ரெண்டுடுங்க சின்ன பிள்ளைங்க தேங்க்யூ இதுக்கு சின்ன பிள்ளை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நிற்கணும் அவங்க கொடுத்தாச்சா பிள்ளைகளை கொண்டாங்களா அங்கே நிற்கிறேன் உங்களை கொண்டாந்து நிற்கிறேன் ஓ வருது வருங்க இன்றைய தினம் யூகேயில் இருக்கும் ராஜ் அண்ணாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு எமது முன்பள்ளி மாணவர்களுக்கு கேக் மற்றும் பென்சில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நிறந்தீட்ட சம்பந்தமான உருவப்படங்கள் மைலோ மற்றும் ஹேண்டோஸ் என்பவற்றை வழங்கி பிள்ளைகளை மகிழ்வித்து அவருடைய வாழ்வு சிறக்க எமது முன்பள்ளி சமூகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கேக்குங்க அப்புறம் நல்லா இருக்கு தண்ணி ஏறுது இல்லையா ப்ரெஷரை பத்தாதானே பூட்டிக்கிடுங்க எல்லாரும் நன்றி சொல்லிங்க வெளிக்கிட்ட போகிறோம் பாயா யார் பாய் சொன்ன என்னடா நாளைக்கும் ஒரு அன்னதானம் இருக்குது ராஜ் அண்ணாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவ்வளவு அனுப்பியிருக்கிறார் என்ன வந்து காசு அனுப்புறதை விட பார்சல் அனுப்பி அதை ஒரு உடைச்சி பார்க்குற சந்தோஷம் அளப்பெரிய சந்தோஷம் அது இவ்வளோ சாக்லேட் அதில் அனுப்பியிருக்கிறார் மிக்க நன்றி டிஷர்ட்டும் அனுப்பியிருக்கிறார் சுவரனுக்கு மற்றும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய சாமான் வந்திருக்குது மைலோ எல்லாம் வேண்டி கொடுத்து வடிவாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தவன் வேறு என்ன சந்தோஷம் இதுதான் சந்தோஷம் அவன் முகங்களை பார்க்க ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் ஆதரவு தாங்கோ எங்களோட புது akaram சேனல் akaram ஃபவுண்டேஷனையும் ஃபாலோ பண்ணுங்க ஜனவரி 1 வீடியோக்கள் அதில் வரும் இது சுதர்சன் ப்ளாக்காக மாறும் இந்த கொங்கிரீட் வேலைகள் கொஞ்சம் செய்யணும் செய்து கொடுத்த போகிறோம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் akaram ஃபவுண்டேஷனுக்கு 10,000 ரூபா இந்த இதுக்கு காசு அனுப்பியிருந்தவர் அது மட்டும் இல்லை இன்னும் 25,000 ரூபா அனுப்பியிருந்தவர் அது இன்றைக்கு கொடுக்கலாம் முதல் ஆக்களுக்கு பார்த்து அன்றைக்கி சொன்னேன் நான் கொஞ்சம் முதலே சொல்லி காசு அனுப்பியிருந்தால் நாங்கள் தந்துக்கலாம் அதை மட்டும் பிறகு பார்த்து கொடுப்போம் அல்லது இன்றைக்கு பின்னேரம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் இப்படியே பின்னேரம் யாரையும் பார்த்து கொடுக்கலாமோ சரியா ஏன்னா எங்கட பாட்டுக்கு கொடுக்க வலிக்கிட்டால் பிரச்சனைகள் வரும் கிராமத்துக்கு இவைக்கு கொடுத்துட்டு அவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் கிராம சவர்கிட்ட இவைக்கு நீங்கள் காசு பார்த்து கொடுக்குறீங்க ஆக்களுக்குண்டு இப்போ ஒரு லிஸ்டின் அடிப்படையில் தான் கொடுக்குறோம் ஓகே நன்றி மிக்க நன்றி அண்ணாக்கு மீண்டும் சந்தோஷமாக இருக்குது நீ போய் சாக்லேட்டில் சாப்பிடுவோம் இல்லை ஆகிற மெம்பர்ஸோட நன்றி வணக்கம்